ஹலோ கைஸ், வெல்கம் டு மெட்டீரியல் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு மீம் கோயின் இருக்குது. அந்த மீம் கோயினை தான் இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த கோயின் வந்து எங்களுக்கு 2025 அக்டோபரில் இருந்து இப்போ வரைக்குமே ஒரு 10 லைனோட ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்குது. ஒரு 10 லைனர் ரெசிஸ்டன்ஸாகவே எங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட் வந்து வந்துட்டு இருந்திருக்குது. இங்கே இங்கே இந்த 3 பிளேஸ்லையும் எங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் வந்து ஃபேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பின்னால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளேஸில் வந்து ஒரு கிளியரான ஒரு சைட் வேஸ் மார்க்கெட் வந்து கொடுத்துருக்குது. சரியா, இந்த பிளேஸில் 2026 பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 13 ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த்ஸுக்கு மேலே எங்களுக்கு இங்கே சைட் வேஸ் ஒன்று கொடுத்துருக்குது. இந்த சைட் வேஸில் வந்து எங்களுக்கு இது வேலிடானு கேட்டால் எஸ், இது வேலிடான ஒரு சைட் வேஸ். சரியா, இந்த சைட் வேஸை வந்து எங்களுக்கு இந்த சைட் வேஸுக்கு முன்னால் எங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து பிரேக் அவுட் நடக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரீடெஸ்ட் எடுத்துருச்சு. இப்போ ரீடெஸ்ட் எடுத்து வந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது. மேலே மூவ் ஆகிற மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆகுமான்னு கேட்டால் எங்களுக்கு வந்து இந்த புக்ஸ் இருக்குது தானே, இந்த புக்ஸுக்கு மேலே ஃபஸ்ட்டுக்கு கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். ரெண்டாவது இந்த ஹை இருக்குது தானே, இந்த ஹைக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். இப்போ இது ரெண்டுக்கும் மேலே எங்களுக்கு வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட்டை ஒரு பயங்கரமான ஒரு மூவ் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எங்களுக்கு இந்த பிளேஸில் இருந்து மினிமம் 1x மினிமம் 1x அப்படின்னு சொன்னால் 1.5x வரைக்கும் எங்களுக்கு மினிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எங்களுக்கு அதையும் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 8x வரைக்கும் மார்க்கெட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இங்கே இருக்கிற மார்க்கெட் வந்து முதலாவது டார்கெட்டாக எங்களுக்கு வந்து இந்த லைன் வந்து வைக்கலாம். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லைன் 0.119523 வரைக்கும் எங்களுக்கு முதல் டார்கெட்டாக வைக்கலாம். இரண்டாவது டார்கெட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த லைனை வைக்கலாம். 0.422 வரைக்கும் இரண்டாவது டார்கெட்டாக வைக்கலாம். சரியா, அப்போ எங்களுக்கு ப்ரீவியஸாக இதுக்கு முன்னுக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு பம்ப் தந்திருக்கும். இதுக்கு முன்னுக்கு பிரேக் அவுட்டுக்கு பின்னால் ஒரு பம்ப் கொடுத்துருக்கும் இந்த பிளேஸில். சரியா, அப்போ நாங்கள் பிரேக் அவுட்டோடு எங்களுடைய என்ட்ரி இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த பிளேஸில் எங்களுக்கு என்ட்ரி இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4,000% அப்படின்னு 4,400 அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் ஒரு 44x வந்து மார்க்கெட் வந்து பம்ப் ஆகிருக்கும். சரியா, 44x வந்து மார்க்கெட் பம்ப் ஆகிருக்கும். அப்போ எங்களுக்கு வந்து இப்போ இந்த பிளேஸ்லேருந்து முதலாவது டார்கெட்டாக 100x, ரெண்டாவது டார்கெட்டாக எங்களுக்கு 1x, ரெண்டாவது டார்கெட்டாக 8x வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். அப்படி மூணாவது டார்கெட்டாக போகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து 0.75 $1 வரைக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். $75 வரைக்கும் எங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதனால் நாங்கள் வந்து இப்போ எங்கே பை பண்ண சொல்ல, இப்போ நீங்கள் வந்து ப்ரீ இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், அக்யூமுலேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் $1 சொல்லி டார்கெட் பண்ணாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 20x கேட்டு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஒன்று பார்த்துட்டு வெளியாகிறது மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சீசன் ஏப்ரல் சீசனில் நிறைய பிக் மார்க்கெட் கேப், லார்ஜ் மார்க்கெட் கேப் கோயின்ஸ் வந்து நிறைய பம்ப் ஆகிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கு ZCash சொல்லலாம். அந்த கோயினை பாருங்கள், எல்லா கோயின்ஸும் வந்து டம்ப் ஆகக்குள்ள அந்த கோயின் வந்து பம்ப் ஆக ஸ்டார்ட் பண்ணுது. சரியா, அப்போ இந்த ஒரு சிக்னல் தான் சொல்கிறது நாங்கள் வந்து ப்ரீ புல் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகும் அப்படின்னு சொல்லி. சரி, பட் எங்களுக்கு வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ப்ரீ புல் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம் இல்லைன்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் லார்ஜ் மார்க்கெட் கேப்ஸ் வந்து இப்போ பம்ப் ஆக ஸ்டார்ட் ஆகுது. டாவோ வந்து ஒரு பேட் நியூஸ் ரீசனாக தான் டம்ப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் டாவோ வந்து எங்களுக்கு பம்ப் ஆகிட்டு இருந்துச்சு. சரியா, அப்போ இந்த மாதிரி கோயின்ஸ் பம்ப் ஆகக்குள்ள இப்போ வந்து லோ மார்க்கெட் கேப்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி நிறைய கோயின்ஸ் வந்து 1x வந்து ஈஸியாக அடிக்குது. 100% ஈஸியாக போகுது. சில கோயின்ஸ் வந்து 5x to 10x வரைக்கும் பம்ப் ஆகுது. 500%லேருந்து 1000% வரைக்கும் சில கோயின்ஸ் வந்து பம்ப் ஆகுது. அப்போ இந்த அறிகுறியெல்லாம் காட்டுறது என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு புல் ரன்னுக்குள்ளே என்டர் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த அறிகுறி காட்டுது. அப்போ நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மார்க்கெட்டில் வந்து என்ன மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும்னு சொல்லி. எங்களுக்கு வந்து முதல் டார்கெட்டாக இது வைக்கலாம் சொல்கிறேன். இது பிரேக் அவுட் பண்ணிச்சு சொன்னால் ரெண்டாவது டார்கெட்டாக இது வைக்கலாம். அது ஏன்னு சொன்னால் முதலாவது இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், ரெண்டாவது வந்து இங்கே டபுள் பாட்டம் ஃபார்மாக இருக்குது. கிளியராக காட்டுறேன். இது வந்து டபுள் பாட்டம். இந்த டபுள் பாட்டம் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள இதான் நெக்லைன். சரி, நெக்லைன் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள எங்களுக்கு இது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக இருக்குது.
சரியா? இது ட்ரெண்ட்லைனுடைய ஒரு டபுள் பாட்டம் தான். அப்போ இந்த டபுள் பாட்டம் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள எங்களுக்கு வந்து போகும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் தான். இப்போ இந்த ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் தான் எங்களுக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பிரேக் அவுட் பண்ணது தான் எங்களுக்கு மேலும் மூவ் ஆகிட்டு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் வந்து அடுத்தடுத்து இந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்க.